கண்ணதாசனின் ஒரு அருமையான வரிகள். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து வாரண இறைவன் பணித்தான். படிப்பென செல்வது யாதென கேட்டேன், படித்து பாரண இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரண இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னென கேட்டேன், அழித்து பாரண இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரண இறைவன் பணித்தான். மனையாள் சுகமனில் யாதென கேட்டேன், மணந்து பாரண இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரண இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்னென கேட்டேன், வாடிப்பாரண இறைவன் பணித்தான். இறைவன் பின்னது ஏதென கேட்டேன். இறைவன்கிட்ட அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டேன், என்னென்னா இறைப்பின் செத்து போனோன்ன இறப்பின் பின்னனை ஏதென கேட்டேன், இறந்து பாரண இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை எனில் ஆண்டவா நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். செமல்ல, அளவுக்கு மிஞ்சினா அதே குழம்பு தான் நைட்டுக்கும். எங்கள் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் லோன் தரோம் சார். கொடுக்கறத கொஞ்சம் சந்தோஷமாக கொடுக்கலாம்ல சார், ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுக்குறீங்க? எளிமையான முறையில் சாம்பார் சாதம் செய்வது எப்படி? குக்கரில் சாதம் வைக்கவும், பக்கத்து வீட்டில் சிறிது சாம்பார் வாங்கி வந்து பிசைந்து கொள்ளவும். பிடிவாதக்காரர்கிட்ட வாதாடக்கூடாது, முடிவெடுத்தவங்கள்ட்ட விவாதிக்கக்கூடாது, புரிந்து கொள்ளார்கிட்ட பேசவே கூடாது.